ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26 28. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆழக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். நம்ம ஞாயிறு மாலையில் என்ன பார்க்கிறோம்? ஆண்டு கொள்றதும் ஆசீர்வாதத்தையும் பார்க்கணும் இல்ல? இங்க பார்க்கிறோம், ஆழக்கடவர்கள் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள், அப்புறமா ஆசீர்வாதம். இதுதான் ஃபர்ஸ்ட் பெனடிக்ஷன், அதாவது ஆசீர்வாதம். தேவன் சொல்ற ஒரு காரியம். ஆதாமை சிருஷ்டித்து என்ன சொல்றாரு? ஆழக்கடவர்கள் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள்னு சொல்லி அப்புறமா ஆசீர்வதிக்கிறாரு. அப்புறம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். என்ன சொல்றாரு? பண்படுத்தது. சொல்லுங்க, பண்படுத்தது. பண்படுத்துறதுன்னா என்ன தெரியுமா? பண்ணப்படுத்துறதா? பண்படுத்துறதுன்னா அப்படி பெருக்க வைக்கிறது, பலமாக்குறது. அவர் எப்படி கொடுத்தாரோ அதை விட என்ன பண்ணணும்? டபுள் ஆக்கணும், ட்ரிபிள் ஆக்கணும், எக்கச்சக்கமா ஆக்கணும். பூமியை நிரப்பின்றார். பூமியை நிரப்புன்றார். என்ன சொல்றாரு? பெருக்கம் தேவனுடைய சித்தம். பெருக்கம் தேவனுடைய சித்தம், அவருடைய உள்ளத்துல இருக்கிற ஒன்று. நம்ம என்ன பண்றோம்னா கூட்டி நகரம். அவர் என்ன சொல்றாரு? பெருக்குன்றார். கூட்டுறது வேற, பெருக்கிறது வேற. இங்க பண்படுத்து அப்படின்றது என்னன்னா ஆசீர்வாதம். காக்க பண்படுத்தி காத்துக்கொள், காக்கவும் வைத்தார். அதாவது அங்க காக்க வைக்கிறாரு, பண்படுத்தவும் சொல்றாரு. ஓகேவா? அப்போ காக்கவும் வைத்தார் அப்படின்னா தேவன் அவனுக்கு எஜமானனா இருக்கிறாருன்றது இங்க தெரியுது. காக்கவும் வைத்தார் அப்படின்னா என்ன? ஒருத்தர் நம்ம என்ன பண்றோம், ஒரு ஆபீஸ்ல மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ன பண்றோம், கொடுக்குறோம்ல, இதை பார்த்துக்க, இதை நீங்க ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு நம்ம யாரு? அவங்களுக்கு மேல நம்ம இருக்கிறோம்னு அர்த்தம் இல்ல? எல்லா இதுலயும் ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் இருந்துட்டே இருப்பாங்க. இந்த ஜனநாயக நாட்டுல மக்கள் தான் பார்க்க போனா அதிகாரியே. ஒருத்தனை தூக்குறதும் ஒருத்தனை இறக்குறதும் இல்லாம ஆக்குறதும் ஜனங்க தான். நம்ம தான் அத்தாரிட்டியே. அது நம்மளுக்கு ஜனங்களுக்கு அந்த அளவுக்கு தெரிய மாட்டேது. நம்ம முதலமைச்சர் யாருன்னா வந்தா நம்ம அப்படியே பாக்குறது போல கேமரால அடிக்கடிக்கு தான் வரும், வேன்னு பாக்க. முதலமைச்சர், அவரு பிரதமர் அப்படின்னு போய் எல்லாம் ஜனங்க தான். ஜனநாயக நாடு, ஜனங்க தான் ஆட்சி பண்றாங்க. ஓகேவா? அப்போ நம்ம தான் என்ன பண்றோம்? இவங்களை சூஸ் பண்றோம். அந்த மாதிரிதான் தேவன் என்ன பண்ணார்னா ஆதாம இந்த பூமியில காக்க வைத்தார். அவன் என்ன பண்றான்? அதை இழந்துட்டான். ஓகேவா? இழந்ததுனால அந்த ஆசீர்வாதமும் போச்சு, அந்த ஆளுகையும் போச்சு. சொல்றாங்க பாருங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்தாதான் இந்த ஆளுகையே ஒர்க் அவுட் ஆகும் பூமியில. அது ஹஸ்பண்ட், அதாவது ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருந்தாதான். ஒரு ஆண் தனியா இருந்து ஆள முடியாது இந்த பூமியை. முழுமையான ஆளுகையில மனுஷன் கொண்டு வர முடியாது. ஒரு பெண்ணும் என்ன பண்ணும்? இருக்கணும். பெரிய பெரிய ஆட்களுடைய அவங்களுடைய
வாழ்க்கை வரலாற பார்த்தீங்கன்னா சாதிச்சவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஆணுக்கு பின்னாடி பெண் இருப்பாங்க, பெரிய பெரிய ஆட்கள். அது வந்து சதவீத கணக்கில் பார்த்தாரு 100%, ஒரு 80% வந்து ஒரு ஆள் அச்சீவ் பண்றாங்கன்னா, ஒரு ஆண் அச்சீவ் பண்றாங்கன்னா அவங்க பின்னாடி வந்து பெண்கள் இருப்பாங்க, அவங்க மனைவி இருப்பாங்க. ரோனி காலமன் வந்து பாடி பில்டர், அவங்க ஒய்ஃபு பாடி பில்டர். அந்த பாடி பில்டர் ஃபீல்டில் இருக்கிறதுனால அந்த ஒய்ஃப் வந்து என்ன பண்ணாங்கன்னா அவருக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அதனால 8 தடவை சாம்பியன்ஷிப் பட்டம் வென்றார். அந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு போகலாம். ஒரு ஆணுக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்கிறாங்க. இவன் தனிச்சியா ஆளுறது வந்து கொஞ்சம் கஷ்டம். என்ன சொல்றாருன்னா, முப்பெரிய நூல் ஆறாதுன்ற, தனியா இருக்கிறது நல்லது கிடையாது. தனித்து இருந்தா விழுந்துருவ, விழுந்தா உன்னை தூக்கத்துக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அதனால கூடி இருந்தா ஒருத்தன் தாங்குவான், ஒருத்தன் பிடிப்பான், எல்லாமே பண்ணுவான் அப்படின்ற பைபிள் அதுவே சொல்லுது. அதனால நம்ம ஒத்த குரங்கா சொல்லி நான் அந்த மாதிரி தான் நினைப்பேன். சாமி எதுவுமே வானான்னு சொல்லிட்டு ஒத்த குரங்கா சுத்தினுக்கலாம் அப்படின்னு பார்ப்பேன். அந்த மாதிரி பார்த்துக்கிறேன். நல்லா ஒத்த குரங்கா சுத்தின்னு மரத்துக்கு தேவைக்குன்னு அப்படியே போகலாம். ஒருத்தர் சொல்லுவார் ஒரு பாட்டு, அதே மாதிரி அவங்க சர்ச்சில் வந்து ரொம்ப ஓவரா பண்ணிருந்தாங்க. ஒரு 7 பேர், அந்த 100 பேர் அந்த சர்ச்சில் வந்து கலைச்சி விட்டு பயங்கர அமகலம் பண்ணிச்சிங்களாம். அப்புறம் பார்த்தா குடும்பமா பிரிஞ்சு நாசமா போய் சொல்றாரு, ஒண்ணு ஒத்த குரங்கா சுத்தின்னு இருக்குது ஃபர்ஸ்ட். என்னன்னு கேட்டா, சபையை கழிச்சாங்க, ஆண்டவருடைய வீட்டுல கைய வச்சாங்க, ஆண்டவர் அவங்க வீட்டுல கைய வச்சாங்க. அந்த மாதிரி அப்போ நம்ம எல்லாருமே வந்து ஒன்னா இருக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா அன்னை தெரசா தனியா இருந்தாங்க, அவங்க எவ்வளவு பேர் வாங்கினாங்க, அவங்க நான் கல்யாணமா பண்ணினாங்க. அவங்க ஒத்த குரங்குன்றீங்களா? இல்ல இல்ல, எல்லாத்தையும் தப்பா எடுத்துக்க கூடாது. அவங்க அவ்வளவு பெரிய வேர்ல்டு வைடு பெரிய இன்னைக்கும் வந்து பேசுறாங்க. பெண் பெண்ணு பெண் எப்படி இருக்கணும் அப்படின்றத வந்து அவங்கள வச்சு பேசுறாங்க. அவங்க பார்த்தா தனியா இருந்து பெரிய சாதனை பண்ணாங்க. அன்புக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா கிறிஸ்தவத்துக்கு அவங்க தான் முன்னாடி வந்து நிக்கிறாங்க. தள்ளுங்கப்பா, நான் தான்ப்பா அப்படின்னு. அப்ப அவங்க ஒண்டியா இருந்து சொல்லுவாங்களாம் பாருங்க. இவங்க போய் எல்லாருக்கிட்டையும் இந்த ஆர்ஃபனேஜ் நடத்துறதுனால, முதியோர் இல்லம், குழந்தைங்க காப்பகம், அது மாதிரி நடத்துறதுனால நல்ல பிசினஸ் மேன் கிட்ட எல்லாம் போய் தைரியமா கேட்பாங்க, காசு கொடுங்க, கையை நீட்டுவாங்க. ஒருத்தன் என்ன பண்ணிக்கிறான்னா காரி எச்ச துப்பிக்கிறான் கையில. யாரு? அன்னை தெரசா கையில எச்ச துப்பிக்கிறான். இதை நான் வச்சுக்கிறேன், பணத்தை பிள்ளைங்களுக்கு கொடுங்க. இந்த எச்சியை நீங்க துப்புன எச்சியை நான் வச்சுக்கிறேன், பணம் கொடுங்க பிள்ளைங்களுக்கு. அந்த மாதிரிலாம் சொல்லிக்கிறாங்க. அது நான் படிக்கல அவ்வளவா. அப்போ இந்த மாதிரி இருக்கிறாங்கல்ல. ஆனா ஒரு ஆளுகன்னு வரும்போது பெண் இருக்கணும், பின்புலம் வந்து பெண் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது வந்து இந்த இந்த ஆளுக, இந்த ஆசீர்வாதம் ரெண்டுமே ஒரு நம்மளுடைய வாழ்க்கையில வேலை செய்யணும்னா ஆண் பெண் ரெண்டுமே இருந்தா தான் ஓப்பன் ஆகும். ஆளுக வந்து 2 பேர் இருந்தா தான் ஓப்பன் ஆகும். நான் பாஸ்டர்லாம் பார்த்துருக்கேன். பார்த்தா அவங்க ஏன் நல்லா சைன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, அந்த அளவுக்கு வந்து அவங்க வீட்டுல வந்து பெரிய ஒரு காரியம் அவங்க ஒய்ஃபுங்க பண்ணியிருக்கிறாங்க. அதான் புத்தி உள்ள மனைவி தன் வீட்டை கட்டுகிறாங்க. புத்தி உள்ள பெண்ணா ஸ்திரீயா மனைவியா? புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறான். புத்தி இல்லாதவளோ கச்சா முச்சா நிச்சு போட்டுறான். என்னது அது? எனக்கு தோணும். சிங்கம் பார்த்தீங்கன்னா, ஆம்பளை சிங்கம் நல்லா முடியெல்லாம் வச்சிருக்கோம்ல, அது அப்படியே சுத்தின்னு இருக்கும், யாரும் எல்லாம் உள்ள சேர்க்காது, அவர் காக்குறவர். பெண் சிங்கம் தான் போய் என்ன பண்ணமோ அச்சித்துன்னு வந்து பிள்ளைங்களுக்கும் எல்லாத்துக்கும் கொடுக்கணும்.
இப்படியும் இந்த பக்கம் பார்த்தா நம்ம மனுஷங்கள்ல பார்த்தா இவன் மாடு மாரி கஷ்டப்பட்டு வந்து காசை என்ன பண்றான், மனைவி கிட்ட கொடுக்குறான். இது அஜால் குஜால் பந்து. இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குதுல்ல. சொல்றாரு ஒருத்தர், சொல்றாரு ஒருத்தன் குத்து சண்டை பயங்கரமா சண்டை போட்டு போட்டியில, பாக்ஸிங் போட்டியில வந்து கலந்துக்கணும். எதிராளி நான் அவனை அடிக்கிறதும் அவனை அடிக்கிறதும் அச்சு கிச்சு என்ன பண்றான்னா கோப்பையை கொடுத்துட்றாங்க. என்னப்பா பிடிப்பா கோப்பை, அவர் வின் பண்ணிடுறாரு. ஒரு செக் ஒன்று கொடுக்குறாங்க பெருசா. என்னப்பா வச்சுக்கப்பா ஒரு 10 லட்சம் செக்குன்னு எடுத்துன்னு வந்து இந்த ஸ்ட்ரெயிட்டா இவனை எடுத்துக்கிறான். எடுத்துன்னு வந்து பொண்டாட்டி கிட்ட கொடுக்கும். அடி வாங்கலாம் இவன். அது ஒண்ணுமே வீட்டுல ஒண்ணுமே பண்ணாம அடிக்கடி எதுவுமே வாங்காம அது வாங்கி வச்சு கொடுப்பா. இதுக்கெல்லாம் உட்காந்துக்கிறேன். நீ எந்த அடினா வாங்கி நிக்கிற, நீ என்ன பண்ணு. ஆமா எங்க குத்துனாங்கப்பா தம்பி, மூட்டில நிறைய பட்டு கொட்டை கொட்டையா இருக்குது கொயக்கா சைஸ்ல. வாங்குறதெல்லாம் இவரு. ஆனா வாங்குறது எடுத்துன்னு போய் கொடுக்கறது, வாங்குறது யாரு? மனைவி. இவரு வேற விதமா வாங்குறாரு. வேற விதமா வாங்கி நல்லதெல்லாம் எடுத்துன்னு போய் மனைவி கிட்ட கொடுக்குறாரு. அவங்கதான் என்ன பண்றாங்க, மேனேஜ் பண்றாங்க. ஓகே, நேற்று கூட ஒரு ஃப்ரெண்டோடைய பொண்ணுக்கு வந்து சொல்லி கொடுத்துனாங்க. ஆம்பளைங்க வந்து ஒரே ஸ்ட்ரைட்டா பார்ப்பாங்க. ஒரே இப்போ ஒரு 10 பொருளுக்கு இருக்குதுன்னா அவன் ஒரு பொருள் மேலதான் ஃபோக்கஸ் ஃபுல்லா போவோம். அதுதான் அவன் உள்ளத்துல பதியும். ஆனா பெண்களுக்கு அப்படி கிடையாது. ஒரு பார்வையில 9 அப்படியே கிராப் பண்ணுவாங்களாம். அதனால்தான் வண்டி ஓட்டும் போது பெண்கள் எப்படி போறாங்க, தலை தெரிக்க ஓட்டுறாங்க. அன்னைக்கு போடுறான் ஒரு லாரி டிரைவர் பேட்டி கொடுக்குறான். சார், இந்த பெண்கள் பிரேக் அடிக்கிறது வந்து கையில பிரேக் காலை யூஸ் பண்றாங்க. அவங்கள நல்லா கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்து லைசன்ஸ் கொடுத்து ஓட்ட வச்சா நல்லா இருக்கும். ஏய், நீ எப்படி கொடுத்தாலும் அப்படிதான் ஓட்டாது. ஒண்ணு பாக்குறேன் நான் பைபாஸ்ல வந்து நகரம் புசுன்னு போகுது. ஏய் அம்மா, எங்கடி போற? எதனா குறுக்க வந்துச்சுன்னா இது அடிக்கும் பாரு, பிரேக்கு பயங்கரமா அடிச்சிடும். எப்படி அடிக்கணும், எப்படி பக்குவமா அடிக்கணும் அதெல்லாம் தெரியாது. வந்தா கபக்குன்னு பிடிச்சிடும். ஒருத்தா நீங்க பாக்குற ஹெல்ப் பண்றேன்னு வந்து 2 விழுந்துச்சு. 2 பொண்ணுங்க வந்து பைக்ல விழுந்துச்சு. ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு பைக்கை பிடிச்சி தூக்கினா பாருங்க. அவன் அப்படியே பக்கத்துல ஒரு குட்டையா ஏரியா தெரியல எத்தனை அந்த பொண்ணுங்க ஏந்து கூட அந்த பைக் எத்தனை வீட்டுக்கு போயிட்டு இருக்கும். இவன் எத்தனை பையும் பைக்கும் இவனும் சேர்ந்து விழுந்தாங்க. அடா பாய், அவனுக்கு ஏந்து பாக்குறானுங்க. ஏன் என்னடா கேட்டேன், உங்ககிட்ட ஹெல்ப்பா கேட்டேன். வந்து எடுத்துட்டு போய் பைக் எடுத்துட்டு போய் குளத்துல குட்டியில ஊட்டியாரு. நீ பாக்குற ஒண்ணு கேட்ல எடுத்துன்னு போய் நிறுத்தி பார்க்கிங் பண்ணிச்சு. ஒண்ணு ஷாப்பிங் பண்ணிட்டு உள்ள போய் பைக் எடுத்துன்னு போய் அவங்க இந்த டப்பிங் டப்பா சொல்றான், இந்த பருப்பு பாக்கெட் எங்க இருக்கு, இந்த உளுத்தம் பருப்பு பாக்கெட் இவன் ஸ்டோர் உள்ளே வண்டியை ஓட்டின்னு போறான். இதெல்லாம் என்னன்னா பெண்கள் நாட்டின் கண்கள்ன்றாங்க. ஆனா கண்ணு நிறைய கண்ணுக்கு எல்லாத்தையும் ஒரு பதம் பார்த்துட்டு வந்துடுறாங்க. ஏன்னா ஒரே சைட்ல பாக்குறதுனால அப்படியே நம்ம உற்றுக்கட்டில வச்ச மாதிரியே மண்டகண்டெல்லாம் அப்படி பதப்பான பிடிப்பாங்க. என்னன்னு கேட்டா அவங்க சைட் அந்த மாதிரி. அதனால எல்லாத்தையும் அப்சர்வ் பண்றதுனால எதனா எல்லாம் வந்துருமான்னு போயின்னு இருக்க ஆளு. இது ஆம்பளைங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே செப்பாட அப்படின்ட்டு போயின்னே இருப்பான். ஓகே, இந்த மாதிரி இருக்குதா. இவங்க தான் என்ன பண்றாங்க, ஆண்டவர் வந்து மேனேஜ் பண்ற ஸ்கில் என்ன பண்ணிருக்காரு, பெண்களுக்கு கொடுத்துருக்காரு. ஒருத்தர் சொல்றாரு, டிரைவருங்களை பெண்களை வச்சா நல்லா பாத்துக்கிறான், ஆண்களை வச்சு அவன் சிகரெட் பூச்சி நின்னுக்கிறான், வண்டியை சரியா கழுவ மாட்டான், பராமரிக்க மாட்டான். பெண்களை அழகா பார்த்துப்பாங்க, பொறுப்பா பார்த்துப்பாங்க. அதனால்தான் புத்தி உள்ள ஸ்திரீ
வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ கண்ணா பின்னான்னு இச்சி போட்டுறான். போங்கடா போங்கடா போங்க. அதனால ஆவதும் பின்னாலே அழிவதும் முன்னாலே, அந்த மாதிரி. அப்போ ஒரு நேற்று ஒரு இது பார்த்தோம் பாருங்க, ஒரு பொண்ணு எலி மருந்தை கொடுத்து 4 பேர் சாக வச்சுக்குது. கேக்குல, சாக்லேட் மில்க் ஷேக்ல, அப்புறம் வந்து எல்லாம் சாப்பிட்ற பொருள் தான், எல்லாருக்கும் எலி மருந்து தான். அது பார்க்கறதுக்கு அழகாகுது, ட்வின்ஸ் பொண்ணுங்க. அதோடைய தங்கச்சி தான் இது வந்து தெரு நாயங்கிட்ட 10 நாயங்கிட்ட செக் பண்ணி அதுங்க செத்த பேர் எத்தனை பேர் மனுஷனுக்கு கொடுத்துருங்க. ஃபர்ஸ்டே தெரு நாய்களுக்கு கொடுத்து சாவ வச்சுட்டு பார்த்துக்கிடுங்க, செத்துச்சு, ஓகே அவனும் செத்துருவான். அழகா இருக்குமா அந்த பொண்ணு, அழகா தான் இருக்குது. பார்த்தா ஏன்னா ஒரு பொண்ணு நினைச்சா எல்லாத்தையும் பண்ண முடியும். அதனால நான் பார்த்தேன், அப்பா எது கொடுத்தாலும் வாங்கி சாப்பிட கூடாதுடா சாமி. அவன் சொல்றான் அழகு ஆபத்து, உண்மையிலேயே ஆபத்துறாயப்பா. இப்போ ஆளுக பண்றாங்க பாருங்க, பெண்கள் வந்து இது பாருங்க, அந்த இன்ஃபுளுன்ஸ் இருக்குதுல்ல, பெண்ணா இருக்குதுனால அந்த இன்ஃபுளுன்ஸ் வச்சு என்ன ஒன்னா பண்ணலாம். அது டங்குன்னு பையனு கண்ணச்சா 10 பேர் துப் துப்புன்னு விழுந்துருவாங்க. அதே மாதிரி ஒரு வசீகரமா ஒரு கண்ணு ஒரு பார்வை ஒண்ணு பார்த்தாலும் முடிஞ்சது கதை. அப்புறம் அழுதாங்கன்னா அழுதே சாதிச்சிருவாங்க, ஒண்ணு அழுவாங்க, உணர்ச்சிகளெல்லாம் கொட்டுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, அதுலயும் வந்து சாதிச்சிருவாங்க. கர்த்தர் சொல்றாரு, புத்தி உள்ள ஸ்திரீ கர்த்தர் அருளும், புத்தி உள்ள மனைவி கர்த்தர் அருளும், ஈவு தயவு. நானும் பாக்குறேன் ரெண்டுங்க மத்தியில ஒன்னொன்னு அவன் குடிமை பூச்சி ஆட்டின்னு இருக்கணும். ஒருத்தங்க என்ன பண்றாங்கன்னா நினைச்சுக்கிறாங்க, ஆம்பளைங்க பெரும்பாலும் வந்து ரொம்ப அதிகாரம் செலுத்துறது, ஆளுகை செலுத்துறதுலாம் பொண்ணுங்கிட்ட காட்டுவாங்கல்ல, அது பலவீனமான பாண்டன்றதுனால காட்டுவாங்கல்ல. ஒன்னொன்னு என்ன பண்றேன்னா, வயசு சின்னவனை கல்யாணம் பண்ணி அவனை ஆட்டி படிக்கலாம்னு சொல்லிட்டு இது பண்றது. உண்மையிலே அதுவும் நடக்குது. ஒன்னொன்னு வயசு சின்னதாக தான் இருக்கும், ஆனா இவன் வந்து அதுக்கு பொட்டி பாம்பா வச்சுக்கிருப்பான். அவ ஒரு பார்வை பார்த்து ஒரு செய்கை காட்டினாலாம் இவள்ள சரிம்மா, இந்த வாழு நாய் சுத்தின்னு உள்ள சுத்தின்னு போவாது, அந்த இவனும் போயிடுவான். அது சரி கிடையாது. ஓகே, அப்போ பெண்கள் வந்து இணையணும், அதாவது ஆணோட இணைஞ்சு செஞ்சாதான் ஆளுக. அது தேவனே வந்து விரும்புறாரு, அதான் அப்படிதான் வச்சுக்கிறாரு, சிஸ்டம் அப்படிதான் வச்சுக்கிறாரு. இந்த உலகத்தை ஆளுகை செய்யணும்னா ஆம்பளை தனியா மீசியம் முறிக்கணும், தாடியை வளர்க்கணும் போனாலும் வேலைக்கு ஆவாதான். பெண்ணும் சேர்ந்து இணைஞ்சு இது பண்ணாதான் இந்த உலகத்துல அந்த தேவனுடைய ராஜ்யத்தை எக்ஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும், பெருக்க முடியும். தேவனுடைய ராஜ்யத்தை வந்து அபரிவிதமா பெருக்க முடியும். எல்லாமே பயங்கரமா செய்யலாம், நல்லா செய்யலாம். இது வந்து தேவன் வைத்த ஒரு விதி, பிரின்சிபிள். இது ஒரு கோட்பாடு. இப்படிதான் மனுஷன் இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இயங்குது. அத வந்து பெண்ணும் ஆணும் புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் என்ன பண்ணுவான்னா பொண்டாட்டியை கண்டுக்க மாட்டான், அது பேசுறத கூட காதுல வாங்க மாட்டான். இன்னொன்னு, பொண்டாட்டி பேசுறத புருஷன் காதுல வாங்க மாட்டான். ரெண்டுமே என்கிட்ட இருந்தது, இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் சரி பண்ணுவோம். நேற்று ஒரு இடத்துக்கு போன பாரு, அந்த அம்மா சுயநீதியில் நிற்கிறாள், பயங்கரமா சுயநீதி. நான் கரெக்ட், எனக்கு சத்தியம் தெரியும், வார்த்தை தெரியும், கடவுளுக்கு முன்னாடி நான் கரெக்டா இருக்கிறேன். பார்த்தோம் அந்த கரெக்டா இருக்கிற ரிசல்ட். நான் என்ன சொல்றேன்னா, உனக்கு சத்தியம் தெரியும், உனக்கு வார்த்தை தெரியும், நான் கடவுளுக்கு முன்னாடி நான் கரெக்டா இருக்கிறேன், பரிசுத்தமா இருக்கிறேன், நேர்மையா இருக்கிறேன், உண்மையா இருக்கிறேன்,
எல்லாம் பண்றேன் அப்படின்னு, நான் வார்த்தை எனக்கு தெரியும், சத்தியம் எனக்கு தெரியும், நான் நீதியில நடக்கிறேன், நான் பரிசுத்தத்துல இருக்கிறேன் அப்படின்ற ஒரு ஆள் சொல்றாங்கன்னு வைங்களேன், அவங்க குடும்பத்தை போய் பார்க்கணும். அவங்க குடும்பத்துல அது ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், அவங்க பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்கன்னு பார்க்கணும். ஒரு பெண்ணு சொல்றாங்கன்னா அவன் புருஷன் எப்படி இருக்கிறான்னு பார்க்கணும். எல்லாம் சத்தியம் தெரிஞ்சுது அப்படின்னா அவங்க ஒரு சபையை நடத்தக்கூடிய ஒரு ஒரு பாஸ்டுக்குள்ள வந்துடுறாங்க. அவங்க மூலியமா பல பேர் ஆசீர்வாதமா இருக்கணும், அந்த குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும், அந்த குடும்பத்தின் மூலியமா பல பேர் ஆசீர்வதிக்கப்படணும், அந்த குடும்பத்துல சமாதானம் பெருகி இருக்கணும். நேற்று போய் பார்த்தோம், அந்த குடும்பத்துல பிள்ளைங்க ஒண்ணுமே உருப்படி கிடையாது. புருஷன் டாட்டா பாய் பாய் கதம் கதம் ஓகையா பாய் அப்படின்ட்டு போயிட்டாரு. அவர் எப்படா ஒரு தடவை வருவார், கேட்டா கரெக்டா இருக்கிறான்றான். அந்த பையனும் அம்மாவை பத்தி சர்டிஃபிகேட் கொடுக்குறான். எனக்கு ஒண்ணு தெரிஞ்சு போச்சு, இது சுயநீதியில இருக்கு. கடவுள் இல்ல, வாழ்க்கையில கடவுள் இல்லைங்க. அது சுயநீதியில இருக்கிற ஆள் கூட கடவுள் கிடையாது. அங்க கடவுளே கிடையாது. பேர் கிறிஸ்தவங்க. ஆண்டவர் அருவருக்கிற ஒரு விஷயம், நான் கரெக்டா இருக்கிறேன், நான் வந்து என் பக்கத்துல நான் கரெக்டா செஞ்சிடறேன். இல்ல இல்ல, இன்னும் நீ முட்டி போட வேண்டியது இருக்குது. எந்த நீதி இது? இது கடவுள். நீ கரெக்டா இருக்குன்னு ஆண்டவருக்கு உன்னை வந்து ரொம்ப கூப்பிடலையே. அன்பாருன்னு தான் சொல்றாரு, இரக்கத்தை காட்டுன்றார், மன்னின்ற, கிருபையார் என்றார், தயவார் என்றார். இதைதான் முதல்ல வைக்கிறார். நீ கரெக்டா இருக்கிறது அதுக்கப்புறம் தான் நீதியில நடக்கிறது, நேர்மையா இருக்கு. இந்த சுயநீதி என்ன நம்ம பண்ணோம்? கடவுளை அங்க கிட்ட சேர்க்காது, மனுஷனி கிட்ட சேர்க்க விடாது. நீங்க கரெக்டா நடந்தீங்கன்னா உங்க கிட்ட ஜனங்க வர மாட்டாங்க, அது தெரியுமா? நேர்மையா நடந்து, உண்மையா நடந்து, நீதியில நடந்து, சத்தியத்துல நடந்துருந்தீங்கன்னா ஜனங்க உங்களை பார்ப்பாங்க. இதுனா ரொம்ப ஜட்ஜி மாரி பண்ணுக்குது இது அப்படின்னு பார்ப்பாங்க. ஆளும் சரி, என்ன 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 இவர் ரொம்ப பண்றாரு அப்படின்னு. இல்ல, நம்ம முதல்ல பிரதானம், அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம். என்ன போட்டுருக்குது? பிரதானம். ஆண்டவருக்கு எது முக்கியம்? அன்புதான் முக்கியம். நீ நீதியில நடனா கூப்பிடுறாரு ஒண்ணு இல்லையே. எவ்வளவு பரிதாபம் பாத்தீங்களா? நான் கரெக்டா இருக்கிறேன். உன்னை யாரு கேட்டா கரெக்டா இருக்க சொல்லி? 2-3 பிள்ளைங்களும் பயங்கரமா இருக்கு. எதனா அங்க ஒரு கனி இருக்குதா? குடும்பத்துல எதனா கனி இருக்குதா? எந்த ரிசல்ட்டும் இல்லையே. உனக்கு நல்லா நேர்மையா நடக்கிறன்னா ரிசல்ட் இருக்கு, நம்ம எதுவுமே இல்லையே. அப்ப என்ன நீதி அது? சுயநீதி. அங்க கடவுளே கிடையாது, ஆண்டவரே கிடையாது. சத்தியம் தெரியும், சக்கரை பொங்கல் தெரியாது. ஆண்டவர் பாக்குறாரு, நெஞ்ச நிமித்தி நீதியில வந்தீங்கன்னா, நெஞ்ச நிமித்தி நீதியில வந்தீங்கன்னா நெஞ்சிலே குத்திடும் போ அப்படி அப்படின்றார். என்கிட்ட முன்னாடி நிக்கிற கிளம்புன்ற. தேவ நீதி என்னத்தம்மா பண்ணோம்? எல்லாரையும் அரவணை மார்போட சேர்க்கும். முதல்ல அன்பை காட்டும். கரெக்டா நடக்கிறது அது பிரமாணம், நியாய பிரமாணத்துல இருக்கிறது. கிருபையாரு ஆண்டவர் அதான் எதிர்பார்க்கிறார். கிருபையாரு நான் கரெக்ட் அப்படின்னு ஒருத்தர் நின்ட்டாங்கன்னு வைங்களா, முடிஞ்சது கதை. நான் என்னுடைய வாழ்க்கையில ஆராய்ச்சி பார்த்ததில்ல, யாரு ரொம்ப கரெக்ட்னு பேசுறாங்களோ அவன் பின்னாடி பயங்கரமான துண்டுபிடி பிடிக்கிறவனா இருப்பான். யார் ரொம்ப கரெக்ட்னு ஓடுறாங்களோ அவன் பின்னாடி அவனுக்கே தெரியாம ஒண்ணு சுத்தினே இருக்கும். பாவ கயிறு அவன் பின்னாடி சுத்தினே இருக்கும். சுயநீதியில நிக்கிற ஆளு, பிரமாணத்துல நான் பரிசுத்தமா இருக்கிறேன்,
ஆண்டோடைய சட்டத்திட்டங்களை நான் கை கொள்றேன். ஒருத்தர் சொல்றாரு, ஒருத்தன் வந்து சார் வாங்கிக்கோங்க சார் வாங்கிக்கோங்க சார்னு ஒரு போலீஸ்காரர்கிட்ட போய் டேபிளுக்கு மேல இப்படி காசை காட்டினார். வாங்கிக்கோங்க சார் 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 ஏதாவது பார்த்து பண்ணுங்க சார். நீ லஞ்சம் கொடுக்குறியா? எனக்கு லஞ்சம் வாங்க மாட்டேன், இப்படி கொடுத்தா வாங்க மாட்டேன், கீழே குடியா அப்படி டேபிளுக்கு அந்த மாதிரி ரொம்ப பயங்கரமா பெத்த பேச்ச பேசுவாங்க பார்த்தீங்களா, பொத்தையா இருக்கும் அவங்க கிட்ட. சொல்றாரு ஆளுகை செய். எப்படி ஆளுகை செய்யணும்? இந்த சுயநீதியில நிக்கிறது, தான்ற இதுல நிக்கிறது, அதெல்லாம் புரியுதுங்களா? புரியுது போல. நீ எவ்வளவு கரெக்டா இருக்கிறியோ அவ்வளோ டேஞ்சர். ஆண்டவர் கரெக்டா சொல்றாரு, பரிசேயர்களுடைய நீதியை காட்டிலும் உங்களுடைய நீதி அதிகமா இல்லைன்னா பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாதுன்ற. நீதி நேர்மை எல்லாத்தையும் கரெக்டா இருக்கணும், ரொம்ப இருக்கணும்ன்றார். ஆனா நியாய தீர்ப்புக்கு முன்பா இரக்கம் மேன்மை பாராட்டுன்றார். ஓகேவா? இவங்க எதை காட்டணுமோ அதை காட்டல. புரியுதுங்களா? நீங்க முன்னாடி வந்து குழம்பு எடுத்து வந்து வச்சுட்டு இதை சாப்பிட்ன சோறு பின்னாடி வரானா அவன் ஒத்துப்பான்? ஒத்துப்பீங்களா? இப்ப குச்சினே இருப்பா, பின்னாடி சோறு வரும், அப்ப வெறும் சோறை சாப்பிடுவேன்னா எது முக்கியம்? முன்னாடி அதை வைக்கணும். நம்ம செய்யறதுல வந்து நீதி இருக்கணும், அதே சமயத்துல சந்தோஷம் இருக்கும். மற்றவங்களை வந்து என்ன பண்ணக்கூடாது, ஹர்ட் பண்ணக்கூடாது, அதாவது அது பாதிக்கக்கூடாது, சந்தோஷம் இருக்கணும். நீங்க சொல்றாரு பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பூமி முழுவதுக்கும் மனுஷனை ஆதாம ஒரு ரெப்ரசன்டேட்டிவா, அதாவது தேவனுடைய பிரதிநிதியா வச்சார். அதாச்சும் சாவடியாது. காலில் நெசுது எடுத்து போட்டு காயில தான் பேசணும். வெட்டிக்கிளியை பத்தி உள்ள வந்துச்சு. முடிஞ்சு போச்சு, அது செத்து இருக்காரு, கட்ட மாறுறாரு. ஓகே, அப்ப கர்த்தர் வந்து நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது என்னன்னா அன்பு, முதல்ல இறக்கம், கிருபை, தயவு. ஓகேவா? நான் கரெக்டாகிறேன்னா எதுக்கு கரெக்டா இருக்கணுமோ அது கரெக்டா இருந்தா நல்லது. அது கரெக்டா இல்லாம வந்து அன்பை காட்டுன்னா அன்பு ஒத்துக்கப்படாது. ஏடா உடமா இருந்துக்குன்னு நான் அன்பை காட்டுறேன்னா அது ஒத்துக்கப்படாது. எல்லாமே இருக்கணும், 10 விரலும் இருக்கணும். கட்டை விரல் 2, ஆள்காட்டு விரல் 2, இது என்ன விரலுங்க? நடு விரல் இது 2, மோதிர விரல் 2, துண்டு விரல் 2, இது 10 விரலும் இருக்கணும். இல்ல இந்த கட்டை விரல் இல்லைன்னா பரவாயில்ல, இந்த 4 விரல் அட்ஜஸ்ட் பண்ண போ, சுத்தி எடுத்து நல்லா வாடுறான்னா ஒத்து வராது. சுத்தியை பிடிக்கிறதுக்கு இந்த விரல் தான் பிரதானமா என்ன பண்ணுது, உதவி செய்யுது. அது போல இவர் பாரு கரெக்டா இருக்க வேணான்ட்டாரு, நான் தப்பா வாழலாம், அன்பே காட்டிட்டு நான் கிளம்புறேன். ஏய் பிச்சிருவோம், நீங்க வா, நான் அப்படியா சொல்லி கொடுத்தேன். எத்தனோ ஒண்ணு கட்சிதோம். இவங்களுக்கு வாட்டமா அதனாலதான் போட்டுக்குது போல. இவங்க விரும்புற போதகரை இவங்களை ஏற்படுத்திக்கிறாங்க ஜனம். என்னது அவருக்கு தோதா பேசணும், அப்படியே தடவி தடவி கொடுத்து பேசினா அவங்கள என்ன பண்ணுவாங்க, எனக்கு இவருதான் பூச்சிக்குது அப்படின்ட்டு போறது. அம்மா இங்க வா, எதுக்கு அவரை பூச்சி தொங்கினுக்கிற நீ, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா அவங்களுக்கு ஏற்ற விதமா இருப்பாங்க. தடவி தடவி கொடுத்து சொல்றாரு ஒருத்தர்,
சபையில இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் பாஸ்டர் ரேஞ்சுக்கு வரணும். அதான் அவங்களுடைய அழைப்பே. சபையில இருக்கிறவங்க எல்லாருமே பிரசங்கம் பண்ணும், ஊழியம் பண்ணும். அப்படி இல்லைன்னா பாஸ்டர் ஸ்டார் ஆயிடுவார். இது எல்லாம் கூஜாவாயிடும், இவர் ராஜாவாயிடுவார். இந்த ராஜாவா இருக்கிறதுக்கு அழைக்கல தேவன், எல்லாரையும் ராஜாவா ஆக்கிறதுக்கு அழைச்சார். இங்க என்ன நடக்குதுன்னா, தடவி தடவி குத்தி எல்லாம் உட்காந்து பேக்கா போகுது. ஒருத்தர் மட்டும் சைன் ஆகி நிக்கிறார். அது வாயில வர்றதெல்லாம் என்ன வரும்? எங்க பாஸ்டர், எங்க பாஸ்டர், எங்க பாஸ்டர் அந்த மாதிரி பேசுவார் தெரியுமா, எங்க பாஸ்டர் இந்த மாதிரி பேசுவார் தெரியுமா, எங்க பாஸ்டர் தான் கரெக்டா இருப்பார் தெரியுமா அப்படின்னு போயிடுது. அந்த பாஸ்டர் இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா டம்மி பீஸ்ன்னு இருக்கும். அது டம்மி பீஸ். என்ன டம்மி பீஸ்னா, உள்ள ஒண்ணுமே இல்லை. நீ எப்ப பாரு பாஸ்டரை உயர்த்தி இருந்தீங்கன்னா சட்டியில ஒண்ணுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு பாஸ்டுடைய வேலை சபையில இருக்கிற எல்லாரையும் A to Z கவனிக்கணுமா பாருங்க. ரொம்ப பயங்கரமான வேலை. ஆனா உண்மையிலேயே பார்க்க போறோம். நான் என்னவோ நினைச்சுன்னு வந்துட்டேன். பார்த்தா ஒருத்தரும் கண்ணும் கருத்துமா கரிசனையா அவங்களுடைய தேவைகள், அவங்க துன்பம், இன்பம், அவங்களுடைய இக்கட்டான சூழ்நிலை எல்லாத்துலயும் ஒரு பாஸ்டர் கூட இருந்து அவங்கள எல்லாத்தையும் கவனிக்கணும். ஒரு ஆடை பராமரிக்கணும், ஒரு மேய்ப்பர் எப்படி பராமரிக்கணும் அதெல்லாம் பாப்பானாம் பாருங்க. அதுக்கு எதனா அடிபட்டுக்குதா, அது எதனா காயங்குதா, அது நல்லா இருக்குதா, அது எப்படி எப்படி மேயுது, அது எப்படி வெளியே போகுது, அது எல்லாத்தையும் நோட் பண்றது அவன் வேலை. ஒரு ஆடுடைய அந்த அந்த ஆடுடைய ஆரோக்கியத்தை பார்ப்பான், அது மேலெல்லாம் பார்ப்பான், அது உள்ள இருக்கிறது அதையும் செக் பண்ணுவோம். எல்லாத்தையும் செக் பண்ணி அதுக்கு தேவையான ஒரு சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்க வேண்டியது ஒரு மேய்ப்பனுடைய கடமை. இங்க என்ன நடக்குது? ஆடை நல்லா தடவி 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 கொடுத்து, ஓ வலி வேதனையோட போய் மேய்ச்சிட்டியா, மேய்ஞ்சினே வா அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுறான். இவங்க மேய்க்கிறது கிடையாது, அது மேய்ஞ்சிட்டு வரும். மேல் மேய்ச்சல். காலில் சொன்ன மாதிரி நம்பிச்சல், மேல் மேய்ச்சல் எல்லாம் தப்பு தப்பா வார்த்தையாக நம்ம எதனா பேசலாம். மேல் மேய்ச்சல், நம்பிச்சல். நான் ஆரோக்கியமா பேசுறேன், நீங்க ஆரோக்கியமா எடுத்துக்கிறீங்களா? அது நான் பொறுப்பு. என்ன சொன்னேன் வராதவங்க வாயில அந்த வார்த்தை என்ன மட்டும் பாரு. மேல் மேய்ச்சல். அப்புறமா இந்த மாதிரி எல்லாம் பேசினுக்கிறான் பாரு. உனக்கு அர்த்தம் தெரியுமா? நான் அர்த்தம் சொல்றேன். நம்பிச்சதுன்னா சொல்லி நம்பிச்சல தான் சொல்லுவா. உண்மையா நீ அந்த மாதிரி கேட்டு கேட்டு உனக்கு நம்பிச்சல நல்ல வேற ஒரு மீனிங். அரிப்புனா நல்லா இல்லைங்க. அதையும் வேற பேரு சொல்றாங்க. அரிப்பத்தை சுத்தி நிக்குது பாரு. நம்பிச்சல நல்லா தப்பு, அரிப்பு தப்பு. அப்புறம் எப்படிதான் சொல்றது? ஆரோக்கியமான வார்த்தை என்னதான் இருக்குது எனக்கு சத்தியமா எனக்கு தெரியல. சொல்லுங்களேன், நான் மாத்திக்கிறேன். வேற எங்கன்னா போய் அந்த சபையில என்ன கூப்பிட்டு நம்பிச்சல இவன் பயங்கரமான நம்பிச்சலத்தை பாஸ்டா. தப்பாயிட போகுதுங்க. எனக்கு சீக்கிரமா நல்லாக்கி அனுப்புங்க.
எப்படித்தான் என்னதான் வார்த்தை அது, ஒரு மாதிரி அடிக்குது, இந்த மாதிரி பண்ணுது. இல்ல வேற ஒரு இடத்துக்கு பெரும்பாலும் யூடியூப்ல வந்து நம்ம முழு பிரசங்கத்தை கேட்கறாங்களா என்னன்னு தெரியல, அவ்வளவு பொறுமைசாலி இருக்கிறாங்களா என்னன்னு தெரியல. இந்த வார்த்தையெல்லாம் நடுவுல வருது, இதை கேட்ட கேட்டு எப்படி பேசுறாங்க, கூச்ச நாச்சு எல்லாமே பேசுறாங்க. அப்போ என்ன பண்ணும், என்ன சொன்னேன், அதான் விட்டுவாங்க, பின்னாடி போலாம். என்ன பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். என்னது அந்த பண்படுத்துறதும் காக்குறதும் ஒன்னா இருக்கணும். அதுல வெறும் பண்படுத்துறது மட்டும் போயிருந்தா உபினே போவாங்க. காக்கவும் செய்யணும். அதை எப்படி எந்த அளவுக்கு வரணும், ஒரு லிமிட் இருக்கு பாருங்க எல்லாத்துக்கும். பண்படுத்துறது வந்து ஆசீர்வாதம். தேவன் இதற்காகவே நம்மள என்ன பண்ணியிருக்காரு, வைத்திருக்கிறாங்க பூமியில். நம்ம இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே, ஆசீர்வதிப்பது இல்ல, ஆசீர்வதிப்பதே. அப்படின்னா அதுதான், வேற எதுவுமே கிடையாது. நீங்க நல்லா இருக்கிறது, அதாவது எல்லா விதத்திலையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது தான் தேவனுக்கு பிரியம். அப்போ நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும். இப்போ ஒருத்தவங்க நல்லா ஆயிடுறாங்க அப்படின்னா, நல்லா இருக்கிறாங்க அப்படின்னா, ஏதோ ஒண்ணு ஒரு காரியத்தை அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா போக்கஸ் பண்ணாங்க, கரெக்டா நடந்துக்குது, ஓகே. ஒண்ணுலயும் இருக்கக்கூடாது, ஒரே காரியத்துல இருக்கக்கூடாது. நம்ம வந்து எல்லா விதத்திலையும் நம்ம என்ன பண்றோம், அதனால்தான் சொன்னார், புத்தியுள்ள மனுஷன் என்ன பண்றாங்க, கற்பாறையில அஸ்திபாரம் போட்டு வீட்டை கட்டுகிறது. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையே ஒரு வீட்டை கட்டுறதுக்கான ஒரு விஷயம். நம்ம நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆத்ம வாழ்க்கை, சரீர வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை எல்லாமே கட்டுறதுதான், கட்டுறதுலதான் இருக்கு. இறைமையா கிட்ட கர்த்தர் சொல்றாரு, பார், இடிக்கவும் பிடுங்கவும் நாட்டவும் கவுக்கவும் இது பண்ணவும் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் அப்படின்றார். என்ன சொல்றாரு, எரேமியா 1:10, பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். 874 பக்கம் சொல்றாரு பாத்தீங்களா. கட்டுறது, பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும். மொத்தம் எத்தனை வருது, பிடுங்கிறது, இடிக்கிறது, அழிக்கிறது, கவிழ்க்கிறது, நாட்டுறது, கட்டுறது, மொத்தம் 6 வருது. 874 புரியுதுங்களா. அப்போ இங்க கட்டுறது இருக்குது, ஒரு ஊழியக்காரன் கட்டுறான். அதே மாதிரி நம்மளுடைய பர்சனல் லைஃப்ல நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆத்மா எல்லாத்தையும் மிகப்பெரிய ஒரு பொறுப்புல இருக்கிறோம். ஹலோ, மிகப்பெரிய ஒரு பொறுப்புல இருக்கிறோம். இது 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 தெரியாம இருந்துட்டா அந்த கட்டுற ஆளுங்க பாருங்க, ஒரு குறிப்பிட்ட நாள் இருக்கும், குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அதுக்கான கால அவகாசம் எடுக்கும் ஒரு வீட்டை கட்டுறது. அது போல கிறிஸ்தவ வாழ்க்கைய எல்லா விதத்திலையும் ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்குது. ஆவிக்குரிய ஸ்டேஜ், ஆத்ம ஸ்டேஜ், சரீர ஸ்டேஜ், குடும்ப ஸ்டேஜ், பிள்ளைகள் எல்லாமே ஒரு இருக்குது. கட்டுறது இயேசு சொன்னது அதான் உண்மை. நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையை, நம்ம வாழ்க்கையே கட்டுறது. அப்பனா சீரியஸான
நம்ம வாழ்க்கையை நம்ம எப்படி கட்டுறோம், கட்டிட்டு ஒன்று ஒன்று பார்க்குறேன். இப்போ எதிர்க்கிறதுல என்னன்னு கேட்டால் காசு கொடுக்கல அப்படியே நிறுத்திட்டாங்க. அப்படியே பில்டிங்கை மட்டும் எழுப்பிட்டு செவரை வச்சுட்டு நீட்டாக ஒரு 6 அடுக்கு எழுப்பிட்டு பூசு வேலை பண்ணல, கதவு வைக்கல, பிளம்பிங் வேலை பண்ணல, கரண்ட் வேலை பண்ணல, அப்படியே விட்டு போயிட்டாங்க. அசிங்கமாக நிற்குதுல்ல. ஒருத்தருக்கு அப்படிதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. என்னன்னு கேட்டால் சூப்பர்வைசர் வேலையை விட்டு போயிட்டாரு. அந்த அந்த ஆளுகையை பண்ணல, என்னன்னு தெரில. கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா என்னன்னு தெரில. நம்ம ஆவிலேருந்து, ஆத்மாவிலேருந்து, சரீரத்திலிருந்து, குடும்பத்திலேருந்து எல்லாத்தையும் கட்டணும். இருக்கிறீங்களா? ஒரு வீட்டை உங்களுக்கு நீங்களே ஒரு வீட்டை தனியா கட்டுறீங்கன்னு வைங்களேன். தனியா கட்டுறீங்கன்னா கட்டிட்டு மற்ற சிந்தையில இருப்பீங்களா? மற்ற சிந்தனை வருமா உங்களுக்கு? வராது. ஏய், வீட்டை கட்டணும், அதை பார்க்கணும், இதை போடணும், ஐயோ டைல்ஸ் போடணும், இந்த மாதிரி பால்கனி வைக்கணும், அந்த மாதிரி மொட்டை மாடி இருக்கணும், சுற்றி காம்பவுண்டு சுவர் இப்படி இருக்கணும், காம்பவுண்டுக்குள்ள இவ்வளோ கேப் இருக்கணும், நான் இந்த மாதிரி செடிங்க வைக்கணும், கார் பார்க்கிங் வரணும், அந்த மாதிரி ஹால் இருக்கணும், வரவங்களுக்கு வரண்டா தங்குறதுக்கு, பெட்ரூம் எப்படி இருக்கணும், கிச்சன் ரூம் இப்படி இருக்கணும், அப்படி இப்படின்னு நம்ம கற்பனை பண்ணி வச்சிருப்போம். அதுக்கேற்ற மாதிரி வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணியிருப்போம், சிந்த ஓடினே இருக்கோம் பாருங்க. அதே தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நம்ம ஆவியில என்ன இருக்குது, நம்ம எப்படி நடந்துக்கிறோம், எந்த அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கிறோம், எந்த அளவுக்கு வளராம இருக்கிறோம், மற்றவங்க எப்படி வளர்ந்துருக்குறாங்க, நம்ம எப்படி வளராம இருக்கிறோம், நம்ம கிட்ட என்ன குறை இருக்குது, எதை இதுல கட்டல, எதை இதுல கவனம் வைக்கல, எதை இதுல நம்ம கவனத்தை செலுத்தணும், எதுக்கு ரொம்ப முக்கியத்துவத்தை கொடுக்கணும், எதை விடணும், எதை நம்ம புச்சினுக்கிறோம். இதெல்லாமே இருக்குது. நம்ம சில இதுல வளரல அப்படின்னா எதையோ ஒண்ணு தப்பா நினைச்சுன்னுக்கிறோம். அப்ப அந்த தப்பை சரி பண்ண வேண்டிய வேலை இருக்குது. அதனால வளராம இருக்கும். கட்ட வேண்டிய ஒரு இதுல இருக்குது கிறிஸ்தவ வாழ்வு. சொல்லுங்க, நான் கட்டுவேன். சொல்லுங்க, நான் கட்டுவேன். என் வாழ்க்கையை நான் கட்டுவேன் ஆண்டுடைய வார்த்தையின்படி. சும்மா ஏதோ உக்காந்தோம், வசனத்தை கேட்டோம், கொஞ்சம் ஆறுதலா இருந்து, காஞ்ச மண்ணுல தண்ணியை ஊத்துன மாதிரி இருந்து சில்லுன்னு இருந்துச்சு. அப்படி இல்லை, இது ஒவ்வொன்றும் கட்டின வரணும், பில்ட் பண்ணணும். அதனாலலாம் ஏசு சொல்லிட்டாரு, கடைசியா சொல்றாரு, புத்தி உள்ள மனுஷன் தன் வீட்டை எப்படி கட்டுறான், புத்தி இல்லாத எப்படி கட்டுறான். அவசரமா கட்டுறது ஒருத்தரும் ஒரு சீக்கிரமா கட்டாரு, நம்மளை பார்த்து நெக்கலா பார்ப்பான். ஒண்ணுமே கட்டல, அப்படியே இருக்கிற, அவன் மண்ணுல கட்டிக்கிறான். சீக்கிரமா கட்டான், கல்லு போடல, சிமெண்ட் போடல, ஸ்ட்ராங்கா எதுவுமே போடல. அவரு இன்னும் அஸ்திபாரத்தையே போடல, மேலாக்க கட்டாரு. மேலாக கட்டிட்டு அவருக்கு சீக்கிரமா கட்டாரு. என் வீட்டை பாக்குறேன், நான் இப்பதான் நோண்டினே இருக்கிறேன். உள்ள என்னடா பள்ளம் நோண்டினே இருக்கிற என்ன கேக்குறாங்க. ஒண்ணுமா நோண்டினே இருக்கிற? ஆமா, நீ நோண்டிதான். இன்னொரு வார்த்தை ஒண்ணு வருது, மீனவர்கள்லாம் பேசுவாங்க, நான் நோண்டினே இருக்கிற. வா, அவர் மணல் வீடு கட்டுறாரு, நான் கல்லு வீடு கட்டுறேன். எல்லாமே கதவு எப்படி வைக்கணும், பயங்கரமா இருக்கணும், பிரம்மாண்டமா இருக்கணும். ஒருத்தவங்க சீக்கிரமா கட்டாங்கன்னா அவங்க அஸ்திபாரம் போடாம கட்டுறாங்க. சீக்கிரமா கட்டாங்கன்னா தோசைன்னா, பிளைன் தோசைன்னா அப்படி ஒரு ஊத்தி எண்ணெயை ஊத்தி தூக்கின்னு குத்துருவான். நான் கேட்டுக்கிறது பிரியாணி, அது டம்புடி, அது பெரிய ப்ராசஸ், நிறைய ப்ராசஸ். அது நல்லா நல்லா மசாலாலாம் நல்லா ஊறி கீறி எல்லாமே வரணும். இதெல்லாம் ரெடிமேட். நம்மளுக்கு கேட்டுக்கிறது ஸ்பெஷல். எல்லா ரீதியிலையும் நம்ம என்ன பண்றோம், காம்பவுண்டு சுவர்ல இருந்து, நல்லா அஸ்திபாரத்துல இருந்து, நல்லா பால்கனில இருந்து எல்லாத்தையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுகிறோம். கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும்.
நல்ல வீடு கட்டுறது தந்தா லேட்டா தான், சீக்கிரமா கட்டுறது தந்தா கட்டிக்கிறாங்கல்ல. போனோன்னா என் வீட்டுக்கு வரதுன்னா கொஞ்சம் லேட் ஆகும், லேட் ஆகும். அந்த வீடு கட்டால உள்ள பூந்துக்கப்போ, உள்ள பூந்துக்கப்பா. ஏசப்பா சொன்னார்ல, பெருவெள்ளம் வந்து பெருமழை பொழிந்து பெருவெள்ளம் வந்து காற்றடித்து வெள்ளம் வந்துச்சு, அடிச்சுனே போயிடுச்சு. உள்ள பூந்துவரு சீக்கிரமா வீடு கட்டினு உள்ள வரலான்னு பார்த்தாரு. உள்ள பூந்துவரு அவரு அடிச்சுன்னு போயிட்டாரு. ஒரு சீரியஸான மேட்ரு கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கைன்றதை விட வாழ்க்கையே சீரியஸான மேட்ரு. அவிசுவாசிங்களும் சரி, நம்மளுக்கு வந்தா இன்னும் நம்ம வந்து சீரியஸ் ஆயிடணும். ஏதோ ஏனோ தானே எவனோ செத்தான்ற வாழ்க்கை இல்லை, எல்லாத்துலயும் கவனம் வைக்கணும். ஒவ்வொரு நடையும் பார்த்து பார்த்து வைக்கணும். ஏன்னா இது வந்து ஆவிக்குரிய உலகம், வெறும் மாம்ச உலகம் கிடையாது. எனக்கு எல்லாம் வந்துச்சு. எவ்வளவு நாள்பா, எவ்வளவு நாள் பாதுகாப்பா நீ அத கட்டுறதுல கவனம் இருக்கும். எதை வச்சு கட்டுறோம் நான் பாருங்க, ரொம்ப உஷாரா இருப்பேன். எதுக்கு கவனம் வைக்கணுமோ வைப்பேன். இப்ப பணத்துக்கு கவனம் வைக்கணும்னா பணத்தை குறித்து தெரிஞ்சுக்கணும். நான் போய் 9வது படிக்கிற பெண் பிள்ளைங்களுக்கு எல்லாம் போதிக்கிறேன், உஷாரா சொல்றேன். நான் தேவாங்கிட்ட போய் மாட்ட போறியோ சொல்லுவேன், ஜாக்கிரதையா இரு. எப்படி ஜாக்கிரதையா இருக்கணும்? வாழ்க்கை சீரியஸானது. நீ அவங்ககிட்டயே போய் கழுத்தை குத்து மாட்டீங்கன்னு வை, முடிஞ்சது கதை. ஒரே வாழ்க்கை, ஒட்டு மொத்தமா முடிவெடுத்துன்னு போயிடாது. ஒன்னொன்னுத்தையும் பார்த்து பார்த்து செய்யணும். ஏன்னா தானே எவனை செத்தான்னு சொல்லிட்டு காஞ்ச பதால கம்புல என்ன உயிந்தது ஏதோ சொல்லுவாங்களாம்மா, காஞ்ச மாடு கம்புல உயிந்த மாதிரி. எதை பார்த்தாலும் ஐயோ எனக்கு தேன் ஒருவர் பேசுறாரு இவரு, புசுக்குன்னு போய் உயிர்ந்துருது. அது சொன்னதும் ஒரு பொண்ணுங்களுடைய ரியாக்ஷன் வேற மாதிரி இருந்தது. அப்புறமா ஒண்ணு சொன்னேன், இவ்வளவு அது பயங்கரமா சொன்னேன். அது உணர்த்திருக்கிற அளவுக்கு ரொம்ப சீரியஸா பொண்ணுங்க கவனிக்கிற அளவுக்கு சொன்னேன். ஏமாந்து போகக்கூடாது. லவ் பண்றான், அதை பண்றான், இதை பண்றான்ட்டு பொறுக்கி மாதிரி சுத்தி நிற்கிறவனை போய் பிடிச்சி வச்சுக்கின்னு லவ் பண்றான், அதை பண்றான்ட்டு போய் ஒருத்தன் சொல்றான், ஏன் இந்த பொண்ணுங்க வந்து கெஞ்சா அடிக்கிறவன் தண்ணி அடிக்கிறவனா தான் போய் தேடி தேடி அழகான பொண்ணுங்க போய் லவ் பண்ணுது. அவன் சொல்றான், பக்கத்துல இன்னொருத்தங்கிட்ட பேட்டி எடுத்துனுக்கிறான், அவங்கத்தான் அவங்கள திருத்துவாங்களாம். அவங்கத்தான் திருத்துவாங்களான்றான். சூப்பரா சொல்றான். ஏன் நல்ல பசங்கிட்ட எல்லாம் வர மாட்டேது? எனக்கு உண்மையிலேயே ரொம்ப படிக்கிற காலத்திலேயே ஒரு மாதிரி இவ்வளவு லவ் பண்ணுது இது அப்படின்னு எனக்கு தோணும். என் மாமன் பொண்ணு வந்து எனக்கு கிஸ் கொடுத்துட்டு போச்சு ஸ்கூல்லயே. என்ன என் பேரை இங்கெல்லாம் எழுதிக்கணும், ரகுன்னு தப்பு தப்பா வேற எழுதிது இங்கிலீஷ்ல. சரி நம்ம நீ எழுது, என் பேரை ஏன் தப்பா எழுதுற, இல்ல நான் லவ் பண்ணி ரகுன்னு போறதுக்கு கேயூன்னு போட்டுக்குது, RAGH. நம்மளுக்கு அந்த சமயத்துல எல்லாம் அந்த லவ் மூடு அந்த இதெல்லாம் கிடையாது. வந்து முத்தம் கொடுக்குறா, மாமா பொண்ணுது முத்தம் கொடுக்குறா, பேரை எழுதுறா, கட்டி பிடிக்கிறா, இது பண்றா, கூட ஓடியாரா, பேக தூக்குறா, இதை பண்றான். பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் வந்து இந்த பாரு என்ன பஸ் ஏற்றி விட்டு போறா. என்னடி பண்ணுகிற நீ, மாமா பொண்ணா இருந்தாலும் நீ என்ன இந்த மாதிரி தொல்லை கொடுத்துனுக்குற. அப்பமா சட்டை பண்ணாததை பார்த்துட்டு இது வேலைக்கு ஆகாது, இது சீச்சி, இந்த பழம் புளிப்பு, இந்த மாதிரி போயிடுச்சு. அந்த மாதிரி நல்ல பேர்லாம் எடுத்துக்கிறேன் நான். இந்த மாதிரி வந்து நம்ம பாக்குறோம் பாரு, நடை இன்னும் வேற மாதிரி இருக்குது. இந்த நடை சரி கிடையாது. இது என்ன பண்ணுதுன்னா, எதனா வாச வார்த்தை சொன்னாலும் தப்புன்னு விழுந்துருது. சொன்ன வாழ்க்கை சீரியஸான ஒண்ணு.
ஒரு கிளிப்பிங் வீடியோல கூட சொல்லியிருப்பேன், குடு 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 குடு, யாரு அவர் நிறைய பணம் வச்சுக்கிறாரு குடு, இந்த மாதிரி குத்துருவாங்க. இதுங்க உஷாரா இருக்கணும். அப்போ வந்து ஒருத்தர் கையில பிடிச்சி கொடுக்குறாருன்னா சேர்ந்து போயிடக்கூடாது. நீ பார்க்கணும், அவன் ஆவியை பார்த்தியா, ஆத்மாவை பார்த்தியா, அவன் எப்படி இருக்கான், அவன் குடும்ப சூழ்நிலை நல்ல சூழ்நிலை இருக்கலாம். ஆனா கடவுளை பத்தி தெரியாத இருப்பாங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. கடவுள் பயம் இருக்காது. கடவுள் பயம் தான் உன்னை எப்படி கனம் பண்ணமோ அந்த கனத்தை கொடுப்பான். உனக்கு என்ன அன்பை செலுத்துறமோ அந்த அன்பை உனக்கு செலுத்துவோம். இந்த கடவுள் பயம் இல்லாதவன் முடிஞ்சதுக்கு அந்த வாழ்க்கை. அதே மாதிரி கடவுள் பயம் இல்லாதவள் அப்படியும் இருக்குதுங்க. அப்போ இது ரெண்டுமே பார்க்கணும். போய் வாழ்க்கைன்றது ரொம்ப ரொம்ப சீரியஸான ஒண்ணு. அந்த சீரியஸ்னஸை எப்படி எடுக்கிறோன்றதுதான் நம்ம கிட்ட இருக்கு, எப்படி எடுத்துக்கிறோம் நம்ம அப்படின்றது. அப்போ இந்த பண்படுத்து காத்துக்கொள், சொல்லுங்க, பண்படுத்து காத்துக்கொள்ள இவ்வளவு விஷயம் இருக்கு. ஒருத்தவங்களோட கேரக்டர் அதுல அடங்கியிருக்கு. கேரக்டர் ஃபுல்லா, கேரக்டர் மோல்டு எப்படி இருக்கிறோம், நம்மளை பார்க்கிறவங்களுக்கு நம்ம எப்படி ஆசீர்வாதமா இருக்க போறோம், வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன, கடவுள் என்ன எதுக்காக இந்த உலகத்துல வைத்திருக்கிறார், நான் ஏன் இந்த பூமியில இருக்கிறேன், என்னை ஏன் தேவன் ஆசீர்வதிக்கணும், நான் ஏன் ஆசீர்வதிக்கப்படணும், நான் ஏன் பெருகணும், இதெல்லாம் இருக்குது. நம்ம என்ன, நான் அப்படிதான் ஒத்த குரங்க மாதிரி சுத்தி இருந்தேன் பாருங்க, யார் கூட சேர மாட்டேன். பைபிள் காலேஜ்லயும் சரி, இப்போ கூட சரி, என்கிட்ட ஃபெலோஷிப் அவ்வளவா இல்லை. இப்போ நான் தேடி போய் ஃபெலோஷிப் வைக்கிறேன், ஒரு ஐக்கியம் வைக்கிறேன், அதுக்கும் கேட்கிறேன், சிலர் ஒத்து வர மாட்டாங்க. என்ன ஆண்டவர், என்ன தனி மரம் தோப்பாவாதன்றது பழமொழி இருக்குதுல்ல. ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில தனி மரம் தோப்பாகும். விதை போட்டவர் யாரு? விளைய செய்யற கர்த்தர். ஆமே. நிறைய பெரிய பெரிய ஆட்கள், பெரிய பெரிய ஊழியக்காரங்க, பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் வந்து விஜய் கூட சொல்றாங்க பாருங்க, அவன் தனிமையை அதிகமா விரும்புவான், தனியா இருப்பான். நிறைய பெரிய பெரிய ஆட்கள்லாம் தனிமை அதிகமா விரும்புவாங்க, தனியா இருப்பாங்க. அது ஒரு விதத்துல வந்து அது வந்து ஆண்டவரோட பழகிறது, நிறைய காரியங்களை கத்துக்கிறது வேற. ஆனா நிறைய பேர் கூட கூடுறது வந்து அது வேற ஒரு படிநிலை. படிநிலை. யாரு கூடவும் சேராம இருக்கிறாங்களே, அது மன ரீதியா பாதிக்கப்படுவாங்க. மென்டலா அவங்க வந்து ஒரு மாதிரி இருப்பாங்க. எல்லாருக்கூடயும் சகஜமா பழகணும் சொல்றாங்க பாருங்க. பிள்ளைங்களை வந்து தனியாவே போன் பார்த்துன்னு இருக்கிறது, வீட்டிலேயே அடைச்சு வைக்கிறது, வீட்டு உள்ளேயே யாரு கூட சேராம வச்சுன்னு இருக்கிறது வந்து டேஞ்சர். அது சமுதாயத்துல எல்லாரோட கலந்து எல்லாத்தையும் தப்பு நல்லது கெட்டது எல்லாத்தையும் தெரிஞ்சுன்னு அவங்களோட பழகினாதான் ஒரு ஃபீல்ட்ல போகும்போது எல்லாரையும் வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு இது வருமோ. இல்லைன்னா அவங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியாது. அந்த சின்ன வயசுலயே அப்படியே பழக விட்டாதான். ஜாய்ஸ் மேயர் வந்து இதுல ரொம்ப பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. அவங்க அப்பாவால அவங்க அபியூஸ் ஆனதுனால சின்ன குழந்தையில அந்த விளையாட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே டிப்ரெஷன்ல அப்படியே இருப்பான். தனிமையிலே இருந்து 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 மென்டலா வந்து தற்கொலை எண்ணம். அது வந்து அந்த சமயத்துலதான் கடவுள் அவங்ககிட்ட பேசி அவங்க ரசிக்கப்பட்டு வந்திருக்காங்க. அவங்க பேச்சை கேட்கறது எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. பயங்கரமான டாப் 10 பிரசங்கி யாருங்களோ அவங்க ஒரு ஆள். அவங்க தனிமையில தான் இருந்தாங்க. ஆனா ஆண்டவருக்கு பயன்படுத்தினாரா? தனி மரம் தோப்பாச்சா? ஆச்சு. சில காரியங்களை சொல்லி கொடுப்பாரு பாருங்க, ஆண்டவர் சொல்லி கொடுப்பாரு.
அப்போ அந்த பண்படுத்துறது எல்லாரோட இணக்கமா இருக்கிறது, எல்லாரோட சேர்ந்து அவங்களோட நேரத்தை செலவழிக்கிறது, எல்லாரையும் ஹேண்டில் பண்றது, எல்லாரையும் அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யுது, இதெல்லாம் இருக்குது. நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? டென்ஷன் ஆயிட்டேன்னா, வானா கிளம்பு போ அப்படின்னு ஒதுக்கி விட்டுருவேன். எனக்கு பிடிக்கல அப்படின்னா சேரவே மாட்டேன், பேசவே மாட்டேன். ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார், நீ சாந்த குணம் கிடையாது இது. ஆனா சாந்த குணத்தை நான் ரொம்ப விரும்புவேன். அப்பதான் பூமியை சுதந்திரிக்க முடியும். அட்ஜஸ்ட் பண்ண கத்துக்குவேன். சகிப்பு தன்மையை கொஞ்சம் வளர்த்து. ஆண்டவர் பேசுவார், சகிப்பு தன்மையை வளர்த்து. மற்றவங்களை என்ன பண்ண, மற்றவங்க செய்யற தப்ப அப்படியே பல்ல கச்சின்னு ஒன்னு என்ன காட்டுறாரு, நீ எப்படி இருந்த நான் உன்னை பல்ல கச்சின்னு இல்ல, உனக்கு ஒரு சட்டம் அவங்களுக்கு ஒரு சட்டமா தம்பி தங்கச்சி அப்படின்றாரு. உனக்கு ஒரு சட்டம் அவங்களுக்கு ஒரு சட்டமா? உங்ககிட்ட நான் எவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணேன். போ பேச மாட்டேன். உன்ன மாதிரி நான் கோச்சிங் போயிருந்தா என்ன ஆயிருப்பேன்? என்ன ஆயிருப்ப நீ? ஆமா ஆண்டவர், நாசமா போய் போ, அவன் நாசமா போகாத அளவுக்கு பார்த்துப்போம் அப்படின்னு பேச அவங்க கிட்ட இருக்கு. நல்லா பழகு, அட்ஜஸ்ட் பண்ணு. இதெல்லாம் எதை காட்டுது? பண்படுத்தல். ஆமென். ஒருத்தவங்களோட இணையிறது ஆசீர்வாதம். ஆமென். ஒருத்தவங்களோட இணையிறது ஆசீர்வாதம். அது யாரா இருக்கட்டும். ஒருத்தர் ஒரு பாஸ்டருடைய இதை நான் கேள்விப்பட்டேன் பாருங்க. என்ன பண்ணுவாராம், சர்ச்சு வாசல்ல செருப்பு விட்டு போவாங்களாம். செருப்பு விட்டு போனா அவன் கடை வச்சிருக்கிறான்னா அந்த செருப்புலாம் தூக்கி போட்டுருவான். சர்ச்சை ஜனங்க செருப்பு, இது இவ்வளவு செருப்பு என் கடை முன்னாடி வச்சு நிற்கிறீங்க, தூக்கி போடுவாங்க. அப்புறமா அந்த ஆளுக்கு ஒரு பிரச்சனை நடந்தது கடையில. இவர் போய் அந்த பிரச்சனைய இந்த பாஸ்டர் என்ன பண்ணிக்கிறாரு, போய் தீர்த்து வச்சுக்கிறார். தீர்த்து வச்சுதான் அவன் என்ன தம்மா பண்ணிக்கிறான், இவங்க செருப்பு வைக்கிறதுக்கு ஒரு செல்ஃபி ஆட்சி கொடுத்துக்கிறான். முக்கியமா வாழ்வா சாவான்ற பிரச்சனை போல இருக்குது. அந்த மாதிரி ஒரு பிரச்சனைல அந்த ஆள் போய்க்கிறான், அந்த கடைக்காரன் அங்க போய் ஹெல்ப் பண்ணிக்கிறாரு பாருங்க. உங்களுக்கு செருப்பு வைக்கிறதுக்கு ஒரு செல்ஃபை பெருசா செல்ஃபை அடிச்சு எடுத்து இதுல வைங்க அப்படின்ட்டு. அப்போ அவங்களுடைய தேவை என்ன அப்படின்னு நம்மளுடைய தேவை என்ன ஆகுது? பூர்த்தி ஆகுது. அது வேறு தேவை பூர்த்தி ஆகுது, அது ரெண்டாவது. அவன் ஆண்டோடைய அன்பை பாக்குறான்ல. அவன் செருப்பெல்லாம் தூக்கி போட்டது இவன் மனசுல வச்சுக்கின்னு வரட்டண்டா, செருப்பியா தூக்கி போற செருப்பால் அடிக்கிறவனுக்கு காலம் வரட்டண்டு இவர் காத்துன இல்லை. இவர் என்ன பண்ணாரு, அவன் தேவை என்ன பண்ணாருன்னா அந்த அன்பு தான் செய்யுது. விரோதத்தையும் பகையையும் ஒரு விதமான குரோதத்தையும் வச்சுக்கின்னு செருப்பை பேக்கலையும் வச்சு அடிக்கிற சமயம் வரும்போது டப்புன்னு தச்சிட மூச்சுல அப்படின்னு இவர் இல்லை பார்த்துனே இருந்தாரு. அவனுக்கு எப்போ நம்ம அன்பு காட்டலாம் ஆயத்தமா இருந்துக்கிறாரு. நம்ம எங்க கையில கடிக்கிறதெல்லாம் போட்டு தூக்கி போட்டு அடிச்சு விட்டோம். இதெல்லாம் முதிர்ச்சி. ஆமென். இதெல்லாம் எப்படி இணையறாங்க? இப்ப இவரா ஒரு கபோர்டை போட்டு அடிச்சு செருப்பு வைக்கிறதுக்கு எதுவுமே பண்ணல. அவன் பாருங்க அந்த அன்பை காட்டுறதுனால இது ரிப்ளை ஆகுது இல்ல. அப்ப நம்ம எல்லாருமே நம்ம நேசிக்கப்படத்தக்க ஆட்கள் தான். ஆமென். மனுஷனா ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்துறாரு. கொலை வெறியில சுத்தின்னு இருந்தார்ல, இப்ப கூட சுத்தின்னு அந்த பக்கம் போகும்போதெல்லாம் அப்படிதான் ரத்த கொதிப்புன்ற மாதிரி கொதிக்குது. ஒரு ஒரு இதுல ஆண்டவர்
மனுஷங்களை என்ன பண்றாங்க, நேசிக்கிறாங்க. பவுல் ஒரு இடத்துல சொல்றாரு தீமோத்தேயுல, எனக்கு வெகு தீமை செஞ்சான் இவன் அப்படின்னு. இவன் எனக்கு வெகு தீமை செஞ்சான், கர்த்தர் அந்த நாளில அவனுக்கு இரக்கத்தை காட்டுவாராக அப்படின்றார். ஒருத்தனை பேசிய நொல்லையாகிட்டாரு, உன் கண்ணு கூட சுத்தினாரு 3 நாள் அப்படின்ட்டாரு. அது எதுக்காகனா, ஒருத்தனுடைய விசுவாசத்தை அவன் கவுக்க பார்த்தான், அதனால அவனை சொன்னார் பாருங்க, கண்ணு குருடாயிடுச்சு. ஆனா இன்னொரு இடத்துல இவருக்கு பயங்கர தீமை செய்யறான், ஆனா அவனுக்கு இறக்க கர்த்தர் காட்டுவாரு, நியாயம் தீர்ப்பாரு அப்படின்னு சொல்றாரு. இதுதான் எனக்கு சில விஷயங்கள்ல மனுஷர்கள் தேவன் ஒரு கோபத்தையோட இருக்கிறது கிடையாது, கோபம் வச்சுனே இருக்கிறது கிடையாது. அங்க அன்பை காட்டுறாரு, அன்பை காட்ட சொல்றாரு. பலதரப்பட்ட ஆட்கள் பலதரப்பட்ட பின்னணியில இருப்பாங்க. அந்த பின்னணியில இருக்கிற ஆட்களுக்கு ஒரே ஒரு சொட்டு மருந்து என்னன்னா அன்பு. அதான் தீர்வு. அந்த அன்பை காட்டிட்டா அவன் அரசாயிடுவான். அவனுடைய தேவை என்னன்னு பார்த்து ரொம்ப பாருங்க, ஒருத்தங்க ஒரு பாஸ்டர் மேல உயிரே விடுறாங்க. அவர் வீட்டுல ஒரு நல்லது கண்டது கலந்துக்க மாட்டாரு, எதுவுமே பண்ண மாட்டாரு, எதுவுமே செஞ்சது கிடையாது. ஆனா இந்த வார்த்தையில் வர வெளிப்பாடு அவங்கள அந்த பாஸ்டரை உயிரை கொடுக்குற அளவுக்கு நேசிக்க வைக்குது. என்ன அது? எதனா புரியுதா? சரீர பிரகாரமா எந்த தேவையும் அவர் பூர்த்தி செஞ்சதில்லை. உனக்கு பிறந்தநாள் நீங்க கேக்கு வெட்டினாரா, கேக்கு வாங்கி கொடுத்தாரா, ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாரா, ஏன்னா கிஃப்ட் பண்ணாரா? இல்ல. அவங்க ஆவிக்குரிய தேவைய வார்த்தையின் மூலயமா குத்துறதுனால, ஆவில அந்த தேவையை பூர்த்தி செஞ்சதுனால என்ன பண்றாங்க, உயிரையே கொடுக்க பாக்குறாங்க. பயங்கரமா அவங்க மனசுல பெருசா உக்காந்துடுறாரு அந்த பாஸ்ட். ஏன்னா என்ன தேவை தெரியுமா? சரீர பிரகாரமான தேவைங்க கூட ஒரு மனுஷனை திருப்தி செய்யாது. இந்த ஆவில இருக்குது பத்தியா அந்த தேவை, அதை கூட மறந்துடுவாங்க பாருங்க. இந்த ஆவிக்குரிய தேவையை குத்துட்டா ஆளு அரெஸ்ட். அதனாலதான் நம்மளை சுத்தி இருக்கிற ஆட்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், அந்த அன்பை காட்டணும். ஆமென். அன்பு, அந்த அரவணைப்பு, அந்த இரக்கம், நம்மளை சுத்தி இருக்கிற ஆட்கள், நம்ம குடும்பத்திலேயே சரி, ஒருவருக்கும் ஒரு பின்னணியில இருப்பான். நம்ம காட்டுறது அன்பை காட்டணும். அவங்க தேவையை என்னன்னு புரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு பல பிரச்சனை இருக்கட்டும். இயேசு சிலுவையில மறிக்கும் போது எதிர்க்கிறதும் அடிக்கிறான், அவரை போட்டு குத்துறான். ஆணில அச்சானுங்க, ஒருத்தன் ஈட்டில குத்துனான், முதுவெல்லாம் பிச்சுட்டானுங்க, அவரை சபிக்கிறாங்க, அவரை கேவலமா பேசுறாங்க. எல்லாருக்கும் அந்த வேதனையில இருக்கும் போதே அன்பை காட்டுறாரு. புரியுதா? எனக்கே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, நான் எங்க அன்பை காட்டுறது? இப்படி போனா ஆண்டவர் அப்படி இல்லையே. சிலுவையில தொங்கும் போதே பிதாவே இவங்களுக்கு மன்னி என்றார். சொல்ல முடியுமா? நம்மளுக்கு சின்ன தலைவலி வந்தாலும் எதனா வீட்டுல பசங்க எதனா பண்ணுச்சுன்னா சவுத்துல தூக்கின்னு போய் இச்சிடலாமான்னு வருவாங்க. எதனா தூக்கி போட்டு உட்டுக்கட்டில மண்டையை பொழுதுலாமான்னு இருக்கும். அந்த மாதிரி கோவம் வருது நம்மளுக்கு, எனக்கு. ஆனா இது நினைக்கும் போது எந்த அளவுக்கு வில் பவர் அவருக்கு இருக்கும். புரியுதுங்களா? ஒரு வார்த்தை சொன்னா தூதர்களை அனுப்பிச்சு தும்சம் ஆகிடுவாரு. ஆனா அதை சொல்ல பத்தியா, எவ்வளவுதான் வலி வேதனை இருந்தாலும் அந்த அன்பு அந்த உள்ளந்து வருது பாரு, அந்த இருதயத்துல இருந்து தனக்கு மேல செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் மறந்துட்டு வருது பத்தியா அந்த அன்பு. வருதுல்ல? அந்த மாதிரி வரணும். எவ்வளவு பிரச்சனை இருக்கட்டும், எவ்வளவு போராட்டம் இருக்கட்டும், எவ்வளவு வலி வேதனை இருக்கட்டும், ஆனா வருது என்னவா இருக்கணும்? அன்பா இருக்கும். ஆமே. எந்த மாடுன்னா பாலை டீயா குத்துக்குதா, காப்பியா குத்துக்குதா, ஹார்லிக்ஸா குத்துக்குதா, பூஸ்டா குத்துக்குதா? பாலை தான் கொடுக்கும்.
அதே போல உங்ககிட்ட வரும்போது எந்த எந்த பிரச்சனையில இருந்தாலும், எந்த போராட்டத்துல இருந்தாலும், எந்த ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க எவ்வளோ அடி பாதாளத்துல போனாலும் உங்ககிட்ட வருதுன்னா வரணும், அன்பா இருக்கும். அதுதான் ஐடென்டிட்டி. நம்ம கிறிஸ்தவம், நான் இயேசுவை பின்பற்றுறேன், நான் தேவனுடைய பிள்ளை, நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், நான் பரலோக பிரஜை, நான் பரலோகத்துக்கு போறேன் அப்படின்றதுக்கான அடையாளமே என்னது? அன்பு. எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் மற்றவங்க கிட்ட இந்த அன்பை காட்டிட்டேன்னு வைங்களா, முடிஞ்சதுக்காக. ஆமென். முடிச்சிடலாமா? ஓ பிரைஸ் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா.